மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி, நான் லண்டன்ல இருக்கேன். லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நாளைக்கு ஈவே ராமசாமிக்கு சிலை திறக்க போறேன். இல்ல, புகைப்படம் திறக்க போறேன். அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஈவே ராமசாமிக்கு என்ன திறக்க போறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா, அடுத்த நாள் இந்த புகைப்படத்தை போட்டாங்க. உண்மையிலேயே புகைப்படம் திறந்தாரு. திறந்ததுமே நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் திறந்து வச்சது அந்த மீட்டிங் ஹாலு எல்லாத்தையும் சுத்தி பார்த்தப்ப என்ன புரிஞ்சது அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்கன்னா, நம்ம இந்த ஐநா இருக்கு இல்லையா, எது ஐநாவுக்கு போறேன் அங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்கன்னா அதுக்காக ரூம் அவைலபிள் உண்டு. அதுவும் பர் ஹவர்லேயே இருக்கும். மதிய சாப்பாடோட உண்டு, நைட்டு சாப்பாடோட உண்டு. எவ்வளவு வராங்களோ அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்றதுக்கான இடங்கள்லாம் உண்டு. அதோட சேர்த்து நீங்க ஃபீஸை பே பண்ணணும். இவர் போனார் இல்லையா, அதுக்கு இவங்க பே பண்ணது ரூ. 20,000, ஏறக்குறைய ரூ. 20,000. யூரோல கேட்டீங்கன்னா ஏறக்குறைய 196 யூரோல அதை நீங்க கட்டினீங்கன்னா அந்த ரூம் கிடைச்சிடும். அந்த ரூம்ல உட்காந்து ஐயா அந்த வேலையை பார்த்துருக்காரு. எனவே இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பண்ண வேலை கிடையாது. இவங்க ரூம் எடுத்து பண்ண வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு ஒரு விளம்பரம் இருக்கு இல்லையா, இதுதான் எரிச்சல் தர வேலை. என்ன எரிச்சல் தரனா, இந்த புகைப்படம் திறக்கல இன்னைக்கு நேற்று கிடையாது. அவங்க யுனெஸ்கோ அவார்டு ஆரம்பிச்சவங்க. எனவே நிறைய போய் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதுல இல்ல பிரச்சனை. இதெல்லாம் கூட உங்களுக்கு செய்தி ஒரு கவர்ச்சினால சொல்றேன். ஆனா உண்மையான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னா, இவர் கிளம்புற நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது எப்படி சொன்னாங்க சொல்லிடுங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு கான்ஃபரன்ஸுமே, நீங்க சசி தரூருடைய கான்ஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அவங்க நடத்துற பேட்டர்ன் என்ன தெரியும், அதுல என்னென்ன எம்பளம் வரும் தெரியும். அவங்க அங்கீகரிக்கப்பட்ட உள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் என்ன நடத்துறான்னு தெரியும். எனவே இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. இவங்க வாடகைக்கு எடுத்து ஊரை ஏமாத்தின வேலை. இப்ப ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதுதான் அதிமுக்கியமான விஷயம். இவரு நான் ஜெர்மனி போறேன், அடுத்து லண்டன் போறேன், போயிட்டு வரும்போது ஏகப்பட்ட முதலீடுகள் இழுத்துட்டு வரேன் போனாரு. இதே தான் துபாய் போனாரு, இதே தான் ஜப்பான் போனாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு 200 கோடி ரூபாய் பட்ஜெட் எழுத போறாங்க. அது நம்ம காசுல. அப்படி போறவர் கொஞ்சமா பொறுப்போட இருக்கான்னு பார்க்கணும். நான் திரும்ப சொல்றேன், ஒரு முதலமைச்சர் போறது அவசியம். அது முதலீடுகளை இழுத்துட்டு வர்றது அவசியம். நான் பாராட்டுறேன். அது போற வரைக்கும் நான் எதுவுமே சொல்லல. போய் முடியும் போது இந்த வீடியோ நான் ரெடி பண்றேன். அவர் என்ன பண்ணான்றதுக்காண்டி. இப்ப கிளம்பும்போது ஒரு பெரிய டிராமா ஒன்று போட்டானுங்க. ஓகே, போய் இறங்குனதுமே இவங்களே போய் இறங்கி அவர் வரவேற்றான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரெண்டாவது கதை. ஆனா போனது முதலாவது ஈவெண்ட்டா அவரு கலந்துக்கிட்டது எது அப்படின்னா, இந்த சேர். அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில தமிழ் சேரை உருவாக்கிட்டோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல உங்க எல்லா பேருக்கும் திரும்ப சொல்றேன், முட்டாள்தனமா இதை ஒரு செய்தியா எல்லா பத்திரிகையும் போறதையும் நிறுத்துங்க. அறிவு கட்டத்தனமா இருக்குது. பல தடவை சொல்லியாச்சு. இந்த யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது. இந்த இவர் போனார் இல்லையா, இந்த குறிப்பிட்ட ஜெர்மனி யூனிவர்சிட்டி எதை வேணா எடுத்துக்கோங்க. நீங்க தமிழ் சேர் சொல்றீங்களே, இந்த சேருக்கு என்ன அர்த்தம் சொல்றேன், தமிழ் விட்டுருங்க. இந்த சேருக்கு என்ன அர்த்தம்னா ப்ரொஃபஸர்ஷிப். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் நீங்க ஹையர் பண்ணி, நீங்க வெளியே இருந்து ஒரு காசு கொடுத்து ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துல இந்த ரிசர்ச் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எதை வேணா பண்ணலாம். இந்த கல்ச்சர் சம்பந்தமா நான் ரிசர்ச் பண்ண விரும்புறேன், நான் காசு கொடுக்குறேன், பண்ணுங்க. எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? ஒரு 5ல இருந்து 7 வருஷம் கொடுக்குறேன். அப்ப நீங்க இந்த இடத்த ஒதுக்கிங்க. ஒரு 4 டேபிள போட்டு ஒரு சேரை போட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸரை போடுவாங்க. அதுக்கு நம்ம சம்பளம் போடணும்னு வச்சுக்கோங்க. இதுல கூடுதல் ஒரு விஷயம் சொல்றீங்க. 2018 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது ஏகப்பட்ட யூனிவர்சிட்டியில நாங்க தமிழ் சேரை உருவாக்குறோம். இதே கதை தான் வச்சுக்கோங்க. அவர் உருவாக்குனாரு. நீங்க அடுத்த சிஎம் வந்த பிறகு உங்க பொறுப்பு என்ன? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சேர் மூலமா தமிழ் மொழி சம்பந்தமான ஆய்வுகள் எந்த நிலைமையில இருக்கு, அது எந்த கட்டத்தில் இருக்கு, அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன விஷயம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது மாதிரி அதோடைய ப்ராக்ரஸிவ், அதாவது அதோடைய அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி பார்க்கணுமா இல்லையா, அதை விட்டுட்டு போய் அதுல என்ன நடந்துச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதனால ஈவே ராமசாமி போட்டோ வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு 10 பைசா பிரயோஜனம் ஒரு விஷயத்துக்கு மீண்டும் நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு 10 கோடி அழுகிறேன், இன்னொரு யூனிவர்சிட்டி 10 கோடி அழுகுறேன்னு 200-300 கோடி வேஸ்ட் அடிக்கிறீங்களே. அந்த 200-300 கோடியை வச்சு இங்க இருக்கிற பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்டரி படிக்கிற பசங்கள்ல நல்லா படிக்கிற பசங்களை பிடிச்சி ரிசர்ச் பண்ணா கொடுத்து அவனுக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் பெரிய ஆள் வந்துருவானே. அவனை பிடிச்சி நீங்க எம்ஐடி மாதிரி இன்டர்நேஷனல் ரிவ்யூக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா அவனே அடிச்சு வருவானே உலகத்துடைய பார்வையை. இது எதுக்கே தேவையில்லாத வேலை தெரியுங்க. நான் கேட்கிறேன், சரி 5 வருஷம் என்ன ரிசர்ச் பண்ணா ஏன் அதையாவது சொல்லுங்கடா. தமிழ்நாட்டுல இருந்து 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எல்லா போர்டும் சேர் ஓப்பன் பண்றேன், தமிழ் சேர் ஓப்பன் பண்றேன், ஊர்ல விளம்பரம் பத்தல. இதனால என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன் கேளுங்க. இதே காசை வச்சுக்கிட்டு இங்க படிக்கிற தமிழ் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய, இல்ல இந்த கலாச்சாரத்தின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய, இல்லாட்டி இந்த வரலாற்றின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய பிஏ ஹிஸ்டரியில் ஆரம்பிச்சு தமிழ் படிக்கிற வரைக்கும் இருக்கான். அவன் எல்லா பேருக்கும் நீங்க காசை கொடுங்கன்றேன். அவன் ரிசர்ச் பண்ண தயார். அவன் 1 கோடின்றது பார்க்க முடியாத தொகை. அவன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் 5 வருஷம் மொத்தமா கொடுப்பான். இங்க இருக்கிற பசங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணும்னா அவன் ரிசர்ச் பண்ணி
அந்த பேப்பர்ல இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் கொண்டு போறதுக்கு நீங்க எம்ஐடி பெஸ்ட் வச்சுக்கவேன். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எம்ஐடி கொண்டு போறீங்கன்னா அது ஆன்லைன்ல இன்டர்நேஷனல் ரிவ்யூக்கு அப்ளை பண்ண முடியும். உலகம் எங்க மாறிக்கிட்டு இருக்கு, இன்னும் போய் நான் சேர ஓபன் பண்றேன், அதை ஓபன் பண்றேன்னு ஊரை ஏமாத்திட்டீங்க. வெக்கமா இல்ல? எனவே இதனால எந்த பிரயோஜனம் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இனிமே தமிழ் சேனல் நான் தான் வச்சுக்கவேன். இந்த ஐநால போய் பேசுறதுக்காக தான் வெட்டி வேலை, மொத்த செலவு வேஸ்ட். அடுத்த பாயிண்ட் போறது முன்னுக்கு அதுல ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, தமிழ் சேர் ஓபன். இந்த போட்டோ நீங்க உத்து பாருங்க, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல கவனிங்க, யாரு? ஈவே ராமசாமி புத்தகம். அந்த பகுதி பெரியார் என்ற ஈவே ராமசாமி, இந்த கூட அவரோட போட்டோ. எங்க தமிழ் இருக்குது? தமிழ் காட்டு முன்னாடி பாசே, தமிழை அழிச்சு ஒழிக்கிற, தமிழை விட்டு அவங்களுக்கு நட்டன்னு கேட்ட ஆள்ற அந்த ஆளுக்கு அங்கே போய் கொடி பிடிக்கிறதுக்கு நாங்க எதுக்காக காசு செலவழிக்கணும்? அது தமிழ் சேருன்ற பேர்ல. அப்ப எவ்வளவு இழிச்சாவாய் சமூகமா இந்த சமூகம் இருந்துச்சுன்னா இது இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஸ்டேட் விசிட்டா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போயிருக்காரு பாருங்க. அந்த சேர்ல என்ன இருக்கு? திமுக கொடி. நம்மள எவ்வளவு கிழக்கு இருக்குன்னு நினைச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க? அந்த போட்டோ வெக்கம்லாம் எடுத்து போட்டு அவரு யாரு முதலமைச்சர் கை கட்டுறாப்லாம். என்ன தெரியும் நான் கேட்கிறேன். இப்ப முதலாவது ரெண்டாவது விஷயத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இந்த மூணாவது விஷயம் அது என்ன அப்படின்னா அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, நான் ஜெர்மனி போய் இவ்வளவு முதலீடுகளை உள்ள இழுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த நிறுவனங்களோட நான் பேசுன்னு ஒரு போட்டோ போட்டிருப்பாரு, வீடியோ போட்டிருப்பாரு, எடுத்து பார்த்துக்கணும். அதை பார்த்து வச்சுக்கேன். அதுல இருக்கிற விஷயத்த சொல்றேன். அது என்ன அப்படின்னா இந்த 3 நிறுவனங்களை சந்திச்சதா அவர் சொல்லியிருக்காரு. சத்தியமா சொல்றேன், இதையெல்லாம் செய்தியா போற அளவுக்கு செய்தி கூறுகட்டத்தனமா இருக்கே அப்படின்னு வருத்தமா இருக்கு. கொஞ்சமா ஆய்வு பண்ண வேணாமா? எடுத்துக்காட்டு இந்த நோடெக்ஸ். இந்த நோடெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் 2015-16 இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. இங்கதான் இருக்கு. இந்த நிறுவனம் இன்னும் கொஞ்சம் பெரிதாக்க போறாங்க. பெரிதாக்கிறதுக்கு நீங்க ஜெர்மனி போறீங்க, இங்க உட்காந்து பேச வேண்டியதானே? ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனத்தை வெளியே வந்து கூட்டி வரேன்னு சொன்னா என்ன புத்தாட்டத்தனம்? நான் கேட்கறது சரியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனத்தை நான் பெருசாகிறதுக்கு ஜெர்மனில உட்காந்து பெருசாகிறீங்க. இது என்ன பேச்சு? நீங்க என்ன சொல்றீங்க? புதிய முதலீடுகளை கொண்டு வரேன். இது புதிய முதலீடு எப்படி பேசுறீங்க? இது ஆல்ரெடி நான் விரிவாக்கம் செய்யப்படும். அவனே அப்ளிகேஷன் போட்டான். அந்த அப்ளிகேஷன் தூக்கிட்டு போய் அங்கே உட்காந்துருக்கீங்க. எதுக்குன்னு தெரியல. ரெண்டாவது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனமும் ஆல்ரெடி சென்னையில இருக்கு. அது இன்னைக்கு நேரத்து கிடையாது, 1996 இருந்து இருக்குது. 6-7 வருஷத்துக்கு ஒரு தடவை விரிவாக்கம் செய்யலாம். இந்த நிறுவனமும் நான் போய் உட்காந்து பேசி முடிச்சுட்டேன்னு போட்டிருக்காரு. நீங்க செய்தி நிறுவனம் என்ன பண்றீங்க புரியல. இல்லாட்டி பாக்குற மக்களை முட்டாளாக்குறதுக்கு நீங்க சேர்ந்து வளர்க்குறீங்களா? இது ஆல்ரெடி சென்னையில இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க புதிய முதலீடு சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனம் 100 பிரின்ஸ். இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்தோட விரிவாக்கத்துக்காக அதை தெளிவா சொல்லிருக்காங்க. விரிவாக்கத்துக்காக ஆனா இது சம்பந்தப்பட்ட எந்த டேட்டா ரிசர்ச் சென்டருமே விரிவாக்கத்தை நோக்கி இங்க வரவே கிடையாது. என்ன மாதிரியான விரிவாக்கம்? டேட்டா சென்டர் 2 இருக்குது, பூனே அண்ட் ஹரியானா. இது எப்படி நீங்க பேசு? எல்லாமே பித்தலாட்டமா? அது பித்தலாட்டமான முக்கியம் இல்ல, அது விளம்பரமா செய்திகள் கொடுத்தாங்க பாருங்க. இப்படி போட்டோ எடுத்து அதை பார்த்தாதான் காண்டு. எப்படி செய்திகள் ஓகே விளம்பரம் கொடுக்குறீங்க, ஒரு கேள்வியை கேட்காம திமுக அரசாங்கம் அப்படியே ஜால்ரா அடிக்கிறீங்க. அது எப்படி? எனவே 3வது பித்தலாட்டம் முடிஞ்சிச்சு. 4வது பித்தலாட்டத்துக்கு போவோம். அது என்ன அப்படின்னா இதுதான். போட்டோவுக்கு மட்டும் குறைச்சே இல்லை, எல்லா போட்டு ஸ்டைலா இருக்காரு சிஎம். நம்ம சிஎம்மாவே வர முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட போட்டோ. அதாவது ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட ஏதோ செக்டார்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தா, அது பண்றா இது பண்றா கிளப்பி விட்டாங்க ரோல்ஸ் வரைக்கும். ஆனா இது இல்லையே, இதுல போட்டோ எடுக்கிறது மட்டும் தான் போயிருக்காங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு விண்டேஜ் கார் இருக்கு இல்லையா, அந்த கார் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது பெர்லின் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம். அந்த மியூசியம்ல போய் கரெக்டா போட்டோகிராஃபர் 10 பேரை கூட்டி போய் உங்களுக்கு போட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு வேலையா நான் கேட்கிறேன். இது ஒரு வேலைன்னு எதுக்கு போறீங்க? மொத்த ஜெர்மனி போனது வேஸ்ட், விளம்பரம். சரி அதை தாண்டி நான் லண்டன் போறேன். லண்டன் தான் முதல் சொன்னேன். நான் லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நான் போட்டோ திறக்க போறேன். அது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் சொல்லிட்டேன். ஸோ பெர்லின் டு லண்டன் போனது, ஜெர்மனி டு லண்டன், அது ஒரு பெரிய பித்தலாட்டம். இதையெல்லாம் முடிக்கும் போது அவர் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா மற்ற விவரங்கள் எடுக்க முடியும், இந்த ட்விட்டுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா 26 நாங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். அது மூலமாக 7,000 கோடி எங்களுக்கு கிடைக்கும், 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். எங்க என்ன லிஸ்ட் மட்டும் போட்டு பார்ப்போம். நான் மொத்தத்தை கறந்து விடுறேன். நீங்க போட்டது 3 நிறுவனம் தான். ஆனா வெளியே 26. நான் என்ன சொல்லவா, அந்த நிறுவனம் வாங்கப்பா யாரையாலும் கூப்பிட்டு விட்டு அங்க இருக்கிற ஏஜென்சி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு 10 நிறுவனத்தை பேருக்கு ஒரு 10 நிறுவனத்தை கூட்டி வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு எம்ஓயு போட்டு அது வரப்போறதும் கிடையாது. சும்மா போட்டு விடுங்கப்பா, எங்க ஊரை ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு 26 நிறுவனத்தை போட்டு விட்டு நாங்க 24 எம்ஓயு போட்டுட்டோம். பித்தலாட்டம். பதிவோட இறுதியாக ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா லண்டன் போயிட்டேன். நான் இங்க போய் மினிஸ்டர் சந்திக்க போறேன். அவர் மினிஸ்டர்லாம் இல்ல, எம்பியை சந்திக்க போறேன். இந்த ஊர்ல இருக்க ஒரு எம்பியை சந்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாட்டினுடைய குறிப்பிட்ட மாகாணத்தினுடைய அதிபருடைய நபர் வந்து சந்திச்சதை புகைப்படமா போடுவாரா? அந்த எம்பியை போடல. அவங்களுடைய ட்விட்டர்ல பாருங்க, அந்த எம்பி இந்த ஆளை கண்டுக்கவே கிடையாது. அவங்க ஏதோ நரேந்திர மோடி அவருடைய விசிட் சம்பந்தமா போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதோ வேல்யூ பண்ணணும்னு தெரியும். நீங்க எதுக்கே அந்த வேலை பார்க்குறீங்க? நான் கேட்கிறேன்.
ஸ்டேட் விசில இவ்வளோ பேரை சந்திக்க போட்டுருக்கானுங்க எது லண்டன்ல எல்லா பேரும் எம்பி. நான் திரும்ப சொல்றேன், அங்க இருக்க என்ஜிஓ இருக்கானுங்க, அங்க இருக்க எம்பியோட நீங்க ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுங்க, அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கும் காசு இருக்கு, எல்லாமே காசு. இது ஒரு புகைப்படம் நம்ம போவோம்ல வெளிநாடுகள்ல, அங்க எங்க நின்று ஒரு ஃபாரினோட சேர்ந்து புகைப்படம் எடுப்போம் இல்லையா, போட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி ஊரெல்லாம் போய் போட்டோ எடுத்து வந்திருக்காரு. இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே எனக்கு தெரிஞ்சு இந்த மனோபாலாவுடைய ஒரு மீம் ஒன்று போடும், விதவிதமா ட்ரெஸ் போட்டு எல்லா நாட்டுக்காரமா இருப்பாரு. அதுக்கும் இதுக்கு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஆனா என்ன, இது என்ன மிஞ்சி போச்சுன்னா பின்னாடி வால்பேப்பர் வச்சு ஏமாத்திருப்பாரு. ஆனா இந்த ஆளு நம்முடைய தமிழ்நாட்டுடைய கஜானால இருந்து 200 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் ஊரை சுத்தி எல்லா வேஸ்ட்.